நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூருக்கு அருகாமையில் இருக்கிற திருவிடைக்கழி முருகன் சிவ பூஜை செஞ்ச நாள்ல பாவ விமோச்சன சுவாமியா வீற்றிருக்கிறாரு. இவரை தரிசனம் செஞ்சா பாவம் நீங்கும். முதல் மனைவிய நிச்சயம் பண்ண திருத்தலமும் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா திருப்பரங்குன்றத்துல வச்சு கல்யாணம் நடந்ததாகவும் சொல்லப்படுது. இங்க இருக்கிற முருகன் 6 அடி உயரத்துல கிழக்கு நோக்கி நின்ற நிலையில இருப்பாரு. சுவாமியுடைய வலது கை அபயம் தர விதத்திலையும் இடது கை தொடையில வச்சபடியும் இருக்கும். கருவறையில ஒரு சிவலிங்கம் உட்புறத்திலையும் மற்றொரு லிங்கம் முருகனின் முன்புறமும் இருக்கும். தினமும் அர்த்தஜாம பூஜையின் போது முருகன் பூஜித்த பத்ரலிங்கத்திற்கு முதல்ல பூஜை நடக்கும். குராமரத்தின் அடியில தான் தியானம் செய்ய மனத்தெளிவு அறிவு கூர்மை உண்டாகும் அப்படிங்கறதும் நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம முருகனை திருமணம் செய்ய விரும்பிய தெய்வானை தவம் செஞ்ச தலமும் இதுதான். இங்கதான் 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. தெய்வானியுடைய முகம் வெட்கத்தால கொஞ்சம் சாஞ்சது போல இருக்கும். திருமண தடை போக இவங்கள வெள்ளிக்கிழமையில நீங்க வழிபடலாம். ராஜகோபுரத்தை பத்தி சொல்லணும்னா 7 நிலைகளோட வண்ண பொலிவோட கண்ணுக்கு விருந்தா இருக்கும். சுப்பிரமணிய கடவுள் மூலத்தான மூர்த்தியா விளங்கக்கூடிய இத்தலத்துக்கு மகிழவனம் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு. தெய்வானிக்கு தனி சன்னதியும் இருக்கு. சேந்தனார் முக்தி பெற்ற தலமும் இதுதான். திருமுறைகள்ல இடம்பெற்ற முருகன் தலமும் இதுதான். கோவிலுக்குள்ள நுழைஞ்சாலே முன் மண்டபத்துல திருப்புகழ், வேல் விருத்தம் இது எல்லாமே பதிச்ச கல்வெட்டுகள் இருக்கும். இங்க தல மரமா குராமரம் தழைச்சு காணப்படும். பங்குனி மாசத்துல பூத்து குலுங்கும். அது மட்டும் இல்லாம மலைகள்ல மட்டுமே தோன்றக்கூடிய இக்குராமரம் இந்த தலத்துல நிலத்திலையும் தோன்றி வளர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம படிக்கிற ஸ்டூடெண்ட் இந்த கோவிலுக்கு வந்தா அறிவு கல்வியில மேன்மை செல்வம் பெருகும் அப்படிங்கறதும் நம்பிக்கை.